படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பிரதர். நாங்கள் எதிர்பார்க்கல, சும்மா ரேண்டமாக வருவோம், நிறையா டாக்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, சரி வந்து பார்ப்போன்னு பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே கேட்குறாங்க பெண்கள் மட்டும்தான் பார்க்கணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஆண்கள் தான் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். இது ஒரு ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படங்க இது. ஏன்னா இது 4 பெண்களை பற்றி தான் பேசியிருக்கோம். ஆனால் அந்த 4 பெண்கள் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்கள் நீங்கள் வாழ்கிற சமுதாயத்துலேயே இருக்கக்கூடிய 4 பெண்கள் தான். ஸோ இதை அவங்களோட சேர்ந்தோ இல்லை ஃபேமிலியாக நீங்கள் எல்லாருமே கட்டாயம் தியேட்டருக்கு பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அன்றைக்கி நைட்டு உங்களை ஏதோ ஒரு யோசனைக்கு தள்ளுங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 4 கேரக்டர்ஸில் நம்ம இந்த கேரக்டர்னு நம்மளுக்கு தோணும். இல்லை பசங்களாக இருக்கீங்கன்னா லைக் உங்கள் தங்கச்சி கூட போவோம், இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்ணகி நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அது ஒரு 4 கேரக்டர் ஹீரோனிங்க, அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கண்ணகி மாதிரியே பண்ணியிருக்காங்க. மெசேஜ் எல்லோரும் ஈக்குவாலிட்டியாக, அந்த விமனை ஈக்குவாலிட்டியாக பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ட்ரக் அடிக்டர்னால அவங்கள இதுன்னு பண்ணிடாதீங்க. எல்லாருமே முதல்ல என்னன்னு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே பாருங்கள். ஃபெமினிசம்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், சைல்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இல்லை என்ன எதிர்பார்த்து வந்தோன்னா, இது உமன் ஓரியன்ட் ஃபிலிம், அப்படி சரி பெண்களை பற்றி அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லுவாங்க, அப்படி நினச்சோம். ஆனால் இது ஒரு ஆண்களுக்கான படமாக இருந்துச்சு, ஆண்கள் பார்க்க வேண்டிய படமாக இருந்துச்சு. ரொம்ப அதுவும் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கடைசி ஒரு 20-25 நிமிஷம்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ். இதுக்கு நாங்களுமே எதிர்பார்க்கல இப்படி முடியும்னு. ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. கிடையாது, இது ஃபெமினிசம் படம்னு நான் சொல்ல மாட்டேன். இது பொண்ணுங்களையும் சரி நான் பசங்களையும் சரி 2 பேரும் சொல்கிறேன். 25 ஆகிடுச்சினாலும் பசங்களையும் தான் புஷ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுங்கள், செட்டில் ஆகுங்கன்னு. வேண்டாம், அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். கேர்ள்ஸ் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் அது. மேபி நம்மளுடைய கஷ்டத்தை வெளியே காட்டுற அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் இந்த படம் பார்க்குறது கொஞ்சம் தெளிவாக, சரி சமுதாயத்தில் இந்த மாதிரி நடக்குது, இனிமேல் இது மாதிரிலாம் நம்ம பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் பார்க்கலாம். பட் இதை பார்த்தா சில பெண்கள் திருந்துவாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மாதிரி இருக்கு. பெண்கள் முக்கியமாக நிறைய பேர் வரணும் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கு படம். அண்ட் நிறையா பசங்களுக்கு இருக்கும், என்ன ஒரு ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் இருக்குது, நம்ம பார்க்கணுமான்ற கொஷின் இருக்கும். லைக் எல்லாருமே ஒரு அம்மா கிட்ட இருந்தால் வந்திருக்கோம், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப். ஸோ எல்லா மென்னுக்குமே ஒரு ஃபீமேல் இருப்பாங்க இல்லையா, அந்த எமோஷன்ஸ் அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மூவி பாருங்கள். லைக் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை அது கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க பெண்களுக்கு, ஒவ்வொரு பாயிண்ட் ஆப்பில் ஒரு பெண்கள் தவறான பாதையில் போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் பெண்கள் போய் சீரழிகிறாங்க. அதில் நல்ல பொண்ணுங்களும் இருக்குது. அதுதான் சில பொண்ணுங்க கண்ணகி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணும் ஒரு மாதிரி. ஸோ அதுக்காக ஒரு பொண்ணு இப்படின்னோடனே அவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். எல்லாருமே பார்க்கணும் கம்பல்சரி. எல்லாருமே பசங்களும் சரி, இது ஃபீமேல் பெண்கள் சம்மந்தப்பட்ட படமே இல்லை, பசங்களும் வாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்து சம்மந்தப்பட்ட படம், ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வரணும். இல்லை, இது நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கேர்ள் என்னெல்லாம் ஃபேஸை தாண்டி வராங்க, ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம்லாம் கொடுக்க முடியாமல் இருக்கோ அதெல்லாம் இப்போ அதை கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்லை, இந்த மூவியே ஒரு ஹைலைட் தான். லைக் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் வரல. லைக் நிறையா மூவிஸ் ஃபெமினிசம் அது இதுன்னு பேசி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. பட் இது எந்த ஒரு இசமே பேசாமல் ஈக்குவலான ஒரு இதுவாக இருந்துச்சு. அண்ட் ஒரு விமன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு மேல் டிரெக்டரால் எப்படி இதை திங்க் பண்ண முடியுன்றதே எனக்கு சீரியஸ்லி தெரில. நான் ஒரு விமன் தான், பட் எனக்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணி அவங்க சொல்கிறப்போ லைக் ரொம்ப டச்சிங்காக இருக்குது நிறைய இடத்துல. படத்தில் ஒரு 4 விதமாக 4 கேரக்டர், 4 கேரக்டரில் ஒரு அந்த டைவர்ஸ் அந்த கேஸ் ஒன்று இருக்கும். இப்போ அந்த பொண்ணு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. எந்த பெண்ணும் தவறான பாதையில் போகல, சமுதாயம் தான் தவறான ரூட்டில் கொண்டு போகுது அப்படிங்கிறத சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க.
எல்லா கேரக்டர்ஸ் எதுவுமே ஒரு ஸ்டெப் வந்து நமக்கு கனெக்ட் ஆக தான் செய்யுது. ஓகேங்களா? கீர்த்தி பாண்டியனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு வந்து டைலாக்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மாவோட கேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து பெண்களை வந்து அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஆண்கள் வந்து பார்க்குறாங்க மேரேஜ்ன்ற பேரில், அதை வந்து எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க கேர்ள்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கேர்ள் மாதிரி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஷாலின்னு சொல்லிட்டு, அவங்க கேரக்டர் சூப்பராக இருந்தது. அது பார்க்க எனக்கு இன்னும் பார்க்கணுன்ற மாதிரியே இருந்தது. அந்த எல்லாருமே 4 பொண்ணுங்க 4 கேரக்டர் வரும், 4 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, அப்புறம் அவங்க வித்யா பிரதீப், அடுத்து ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க பேர் தெரில. எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலை அம்மு அபிராமி நடிச்சு இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது எந்த மாதிரி உங்களுக்கு ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? எல்லாமே நான் ஏஜ் இருக்குல்ல, எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே தானே இருக்காங்க மேரேஜ் பண்ணுங்கன்னு. இப்போ எங்கள் சைட்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி 30-25+ தான், அதனால் மேரேஜ் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறோம். அது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம பசங்க நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை ரிலேட்டிவ்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்னு வரும்போது அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். படத்தில் ஒரு 4 கேரக்டர், உங்களுக்கு எந்த கேரக்டர்? கலைன்ற கேரக்டர் சூப்பர். கீர்த்தி பாண்டியன் சூப்பரான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் அவங்க ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணாங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டில் கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி குட். ஃபேமிலியே பார்க்கலாம், ஒன்றும் இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்களா இல்லை லிங்க் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க? எல்லாமே லிங்க் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு உமனாக ஃபுல்லாக உமன் ஸ்டோரி, பட் ஆனால் ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருக்குமே புரியணும். கிளைமேக்ஸ் வந்து மொத்த தேட்டருமே வந்து அவ்வளோ கிளாப்ஸ் அண்ட் விசில்ஸ். டிரெக்டர் வந்து சூப்பரான ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் எவ்வளோ வருஷம்னாலும் கண்டிப்பாக பேசப்படுற ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக அது தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா இது ஓடிடியில் வந்தக்கப்புறம் எல்லாருமே ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ நான் அப்போவே நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன். இட்ஸ் எ ஜெம் அப்படி இப்படின்னு. இட்ஸ் ரியலி அ ஜெம். அப்போ உள்ள எல்லாருமே கிளைமேக்ஸோட கண்டினியூஸாக கிளாப் பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் எல்லாரும் பொண்ணுங்களுக்காக படம்னா சொல்லிட்டு இருக்கல, மென் கூட எழுந்திரிச்சு கிளாப் பண்ணியிருக்கா.